கடகராசி என்பர்களுக்கு, கடகராசியில பிறந்தவங்களுக்கு சந்திரன் என்ற கிரகம் தான் ராசிநாதன். நான் கடகராசிக்காரன் சார், அடுத்தவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் சார், எனக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணா கூட அவனை மன்னிச்சிருவேன் சார். இந்த மனப்பான்மை கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு அட்டமத்துல சனி, பாக்கியத்துல ராகு, 3ஆம் இடத்துல கேது. கடன் கட்டி கட்டி கஷ்டம் சார், என்ன ஏன் சார் கேட்குறீங்க? வீடு கட்டி கடன் பட்டேன் சார், தோட்டம் வாங்கி கடன் பட்டேன் சார், ஒரு என்ஜின் வாங்கி கடன் பட்டேன் சார், சிஎன்சி மிஷின் வாங்கி கடன் பட்டேன் சார். இப்படிப்பட்ட கடன் எப்போ சார் தீரும்? இது ரொம்ப முக்கியமான விஷயமா இல்லையா? அப்போ கடன் தீர்ந்தால் எல்லாமே வாழ்க்கையில பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம். அதை என்ன சொன்னா, இலங்கையில அந்த கடன்பட்டார் நெஞ்சம் போல் வாடினான் இலங்கை வேந்தன்கிறான். ஒரு இலங்கை வேந்தன் அப்படின்னா யாருன்னா, ராவணன் எப்படி பாசாமி என்னடா இது ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வருந்துனானா. அப்படின்னா கம்பர் அதை எழுதியிருக்காரு என்னன்னு, கடன் வாங்கினவன் எப்படி துடிப்பானோ. அப்போ கடன் வாங்கினா எப்படி துடிக்கணுங்கிற விஷயத்த கடகராசிக்கு தெளிவாக சொல்கிறாங்க. காரணம் 3ஆம் இடம். டாக்குமெண்ட்டு நம்ம பேங்க்ல வச்சுட்டு படுற கஷ்டம் எப்போ வீட்டுக்கு வருதோ அப்போ தான் தூக்கம் வரும். எப்போ டாக்குமெண்ட்டை லாக்கரில் வைக்கிறோமோ அல்லது எப்போ டாக்குமெண்ட்டை லோனாக மாற்றுறோமோ தூக்கத்தை பேங்கில் வச்சாச்சுன்னு அர்த்தம். தூக்கமே வராது. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வயசான காலத்தில் ஏமாந்து வச்சுட்டேன் சார். சரி, இப்போ எனக்கு அதுக்கு என்ன விமோச்சனம்? எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இந்த 2024 நாள் நல்லா இருன்னு சொன்னாங்களே, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. என்ன காரணம்? 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக லக்னத்துக்கு ரொம்ப யோகத்தை செய்யக்கூடியவர். யாரு? உங்க வீட்டில் உச்சமாகக்கூடிய குரு பகவான். அவர் பாக்யாதிபதியும் ஆகிறார். அந்த பாக்யாதிபதி இப்ப 10ல் இருக்கார். நிறைய பேர் சொல்லுவாங்க, 10ல் குரு பதவி பறிபோகும் சார்பாங்க. இப்போ 11க்கு வரப்போறாரு. இந்த வருஷம் 11க்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் நல்ல காலம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். அப்ப நாங்க எந்த சித்தர் பெருமானை வணங்குறது? அகத்தியர். அகத்தியர் எவ்வளோ அற்புதமான நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு, உங்களுக்கே தெரியும். வாய்ப்பு இருந்தால் நேரடி தரிசனம், வாய்ப்பு இல்லை என்றால் அகத்தியரை நினைச்சு பூஜை பண்ணு. இந்த சித்தர்களை கும்பிடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது என்ன சார்? ஒன்று கஷ்டம்னு சொல்லுங்க, இல்லாட்டி ஈஸின்னு சொல்லுங்க. ஈஸின்னா என்ன, கஷ்டம்னா என்ன? நினைத்த இடத்தில் ஒரே நேர்கோட்டில் உட்கார்ந்து தியானமோ தவமோ பண்ண அவங்க அனுகிரகம் கிடைக்கும். ஆனால் அந்த மனமுடுங்கி தியானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தயவு செஞ்சு இருக்கிற இடத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஓ மகத்தீசாய நமக சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது மிகப்பெரிய அற்புதங்கள் உங்கள் வாழ்வில் நடப்பதற்கான நிறைய மாற்றங்களை அகத்திய பரம்பொருள் தருவார்கள்.